இப்போ அவர் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு என்ன வளர்ச்சி, விவசாயத்துறையில் எம்எஸ்பி இந்த அடிப்படை ஆதார விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா, வறுமை கோட்டில் 19 சொல்கிறீங்களே, நேஷ்னல் அந்த இதில் புள்ளியியல் கணக்கில் அப்படிப்பட்ட இல்லைன்னா நிறைய கேள்விகள் எழுப்புகிறார். இது அவருடைய வார்த்தை, இது அரசியல் தனம் இருக்கிறதா? 2024 முதல் கூட்டத்தில் நான் பாக்கியம் நிறைந்தவன், அது தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் நிற்கிறேன், சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் மண்ண ஆண்ட மண்ணில், மகாகவி பாரதி எல்லாம் சொல்கிறார். அப்போ இதை ஒரு தேர்தலுக்கான ஒரு பரப்புரை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கேள்வியினுடைய தலைப்பை அப்படி 2 தரப்பில் எடுத்துருக்கோம். இல்லை, நிச்சயமாக கிடையாது. அதுதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயநாதன் சார் கேட்டார், ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கான்னு கேட்டால் ஒரே ஒரு ரெக்கார்டு, வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து இஸ் ரெசிலியன்ஸ் 7.3 வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் இருக்கிறது. இது ஒன்று வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் போட்டால் ஒரு ஏஜென்சிஸு ஒரு குளோபல் பாடிஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது இருக்கிறது. வளர்ச்சி இல்லைன்னு வேணால் 19 வேணால் சொல்லாமல், இது வந்து இவர் கேட்குற மாதிரி இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட், அதாவது உலகத்தரம் வாய்ந்த ஒரு உலக வங்கியே கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் இருக்கிறது, ஆய்வெல்லாம் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நேற்று கூட தான் வந்து 81 கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து 2022 இருந்தது வந்து 61 கம்பெனிக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து உருவாகி இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதாவது வெஞ்சர் கேபிட்டலில் வந்து தமிழ்நாடு பின்னோக்கி இருக்கிறதுன்னு சொல்லி நேற்று கூட தான் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதனால் வந்து குரோத்தே இல்லைன்னு சொல்ல முடியுமா? லாஜிக் எப்படி இருக்குன்றது புரியல. பட் இப்போ நீங்கள் இந்த டாபிக் வாங்க. இப்போ பிரதமர் மோடியோட 2-3 விஷயம் பாருங்கள். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மனதின் குரலில் கிட்டத்தட்ட 100 எபிசோடுக்கு மேலே பேசும்போது அதில் ஜாஸ்தி பேசப்பட்ட மாநிலத்தை சேர்ந்த மக்கள்னால் தமிழ்நாட்டிலேருந்து தான். அவர் ஒரு முடி திருத்தும் நபரை பற்றி பேசினோடனே இங்கே திமுக எம்பி அலறி அடிச்சுட்டு போய் புஸ்தகத்தை போய் கொடுக்குறாங்க. அப்புறம் கோவையில் ஒரு பஸ் கண்டக்டர் வந்து வரக்கூடிய பயணிகளுக்கு வந்து ஒரு மரம் வந்து கொடுப்பாரு, டிக்கெட்டோடு சேர்த்து கொடுக்குறாரு. அவர் சொன்ன பிறகு தான் பல விஷயங்கள் தெரியுது. அவரை பற்றி சிபிஎஸ்சியில் 6th ஸ்டாண்டர்ட் புஸ்தகத்தில் அவரை பற்றி 4 வரி எழுதியிருக்கார், இப்படிப்பட்டவர் ஸோ அப்போ தமிழ்நாடை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் ஜாஸ்தி பேசுறதுக்கு பதிலாக பிரதமர் நிறைய பேசியிருக்கார். இல்லை, பிரதமர் பேசுறது இப்போ என்ன பிரச்சனை? அட்டாச்மெண்ட், பாண்டிங், அதுக்கு சொல்ல வரேன். தமிழ் மக்களோடு, தமிழ் மண்ணோடு. இப்போ செஸ் ஒலிம்பியாடுக்கு வந்தோடனே செஸ் ஒலிம்பியாடை பற்றி பேசினார். அதுக்கே வந்து பிரதமருடைய ஃபோட்டோ ஓட்டல, ஜனாதிபதி ஃபோட்டோ ஓட்டல, ஆனால் ஸ்பான்சர் ஃபுல்லாக மத்திய அரசோட ஸ்பான்சரை வந்து அதுக்கே வந்து கேஸ் போட்டு கடைசியில் நீங்கள் ஒட்டி தான் ஆனன்ட்டு வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்ததெல்லாம் பார்த்தோம். எதுக்குன்னா வந்து ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, ஆனால் வந்து ஓட்ட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, சதுரங்கப்பட்டினம் அப்படின்ற இடத்துல சதுரங்கத்துக்கும் தமிழர்களுக்கான தொடர்பு பற்றி அவர் பேசும்போது அங்கே வரக்கூடிய அங்கே விசிட்டர்ஸ் எல்லாருமே இது என்னது இருக்குன்னு சொல்லிட்டு போய் அந்த சதுரங்கப்பட்டினத்தை போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றது, பாண்டேஜ் இருக்கிறது. அவர் வந்து சீன பிரதமர் ஜிபிங்கை வந்து எங்கே வேணால் ஹோஸ்ட் பண்ணலாம் இல்லையா, அவர் குஜராத்தில் கூட ஹோஸ்ட் பண்ணலாம் இல்லையா. பட் தமிழ்நாட்டில் இங்கேருந்து தான் வந்து பல்லவ மன்னர் போய் அங்கே வந்து அந்த வர்மக்கலையை கற்றுக் கொடுத்துருக்காருன்னு சொல்லி வச்சு மகாபலிபுரத்தில் வந்து இது பண்ணும்போது அது வரலாற்று ஒரு பெரிய நிகழ்ச்சி தானே. அது தமிழருக்கு தானே பெருமை. அது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்களான்றது எனக்கு தெரியல. அது உலக மேப்பில் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு போகிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட், வளர்ச்சிக்கு அரசியல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சார், 2000 எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்து டைடல் பார்க்குன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. திமுக ஆட்சி காலத்தில் ஆரம்பித்தாங்க. பாஜக தான் ஆட்சியில் இருந்தது. எதுக்காக ஆரம்பித்தாங்க? அப்போ வந்து ஹைதராபாத்தில் சந்திரபாபு நாயுடு வந்து பில்கேட்ஸை சந்தித்து மைக்ரோசாஃப்டில் வந்து எல்லாம் கொண்டு வந்துட்டார். ஹைதராபாத் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து பெங்களூர் வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு இந்த டைடல் பார்க்கு தேவையா அப்படின்னு எவ்வளோ பேர் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குது தமிழ்நாடு, இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கிறது? ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து தென் மாவட்டம் வளர்ச்சி அடையலைன்னா தென் மாவட்டத்துக்கு இணைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து சாலை வசதி தேவை. அவங்களுக்கு வந்து கடல் வசதி கிடையாது, வந்து they don't have a cargo system கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நீண்ட ஒரு புரிதல். இப்போ ஐயநாதன் சார் கேட்டது, நான் இந்த பேரிடர் காலத்தில் தமிழ் மக்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறேன். கரெக்டு. இப்போ தமிழ்நாட்டுடைய பத்திரிகைகளும் பொதுவான கேள்வி என்ன, பொருளாதார நிபுணரோடு நீங்கள் இதுக்கு என்ன ஃபண்டு கொடுத்தீங்க? 6 மாதத்துக்கு கொடுக்குற பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து 450 கோடி, அப்புறமா சென்னை போன்ற பெருவெள்ளத்திற்காக அது கொடுக்கக்கூடிய எல்லா நகர கட்டமைப்பும் கொடுக்க வேண்டிய ஒரு 500 கோடி. இந்த 900 கோடி ஏற்கனவே இதற்காக கொடுக்கப்படலை. இது அல்லாமல் நீங்கள் என்ன நிதியை கோவை, அதாவது ஏரல்ல, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு கொடுத்துருக்கு. இந்த 900 கோடியே கொடுக்கப்பட வேண்டியது மாநிலங்களுக்காக எப்போதும் கொடுக்கப்பட வேண்டிய நிதி தான் இது. அது அல்லாமல் என்ன கொடுத்துருக்கீங்க? சரி, அந்த பாயிண்ட் எடுத்து இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு தரேன். சொல்லுங்கள். இப்போ என்ன ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், இங்கே 6000 ரூபாய் மகளிருக்கு இந்த 6000 ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க.
எதுக்கு ஒரு படிவத்தை கொடுக்குறீங்க? கிரைட்டீரியா கொடுக்குறீங்களே, எவாலுவேட் பண்ணி தானே நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன பேசிஸில் எவாலுவேட் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. மத்திய அரசுலேருந்து ஒரு குழு அனுப்பி குழு எவாலுவேட் பண்ணிட்டு கேட்குறதா, அதுக்கு சப்ஸ்டான்டேட்டாக ப்ரோரேட்டா பேசிஸில் கொடுக்கும். இது காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தது தான். சரி, ஏதாவது ஒரு பேரிடர் வந்தோன்னா மத்திய அரசு மேலே குற்றம் போடுறது இல்லை, அப்படி இல்லை. அதாவது திமுக ஆட்சியில் இருந்தாலுமே கூட, திமுக கம்மியாக கொண்டு வந்தாலும் கூட வந்து மத்திய அரசு தரலை தான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ப்ரோராட்டா பேசிஸ் தான். இப்போ 6000 ரூபாய் வந்து பொத்துமா என்ன? ஒருத்தர் வீடே இடிஞ்சு விழுந்திருக்கு சென்னையில் இவர் சொல்கிறார். நவநீத் சார், நீங்கள் பேசுகிற கரெக்டு. அரசியல் செய்பவர்கள் அரசியல் தான் செய்வாங்க. இப்போ நான் கேட்குறதுக்கு இந்த பேரிடர்னு நீங்கள் அறிவிக்கலை. அந்த அம்மா சொன்னாங்க, மரியாதைக்குரிய நிர்மலா அம்மா சொன்னாங்க, இது பேரிடர் அறிவிக்கிறதுக்கு ரூலில் கிடையாதுன்ட்டாங்க. இது இஸ் நாட் அ டிசாஸ்டர், இது ஒரு பேரிடர் அல்ல. அப்போ தூத்துக்குடியில் அழிஞ்சவங்க என்னங்கிற கேள்வி பார்த்துட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க மத்திய அரசுன்னு கேள்வி. நான் அந்த மக்களோடு இருக்கிறேன், அந்த துன்பத்தில் பங்கு பெறுகிறேன் என்ற ஆழமான கருத்தை பதிவு செஞ்ச திரு நரேந்திர தாமோதர் மோடியோட அரசு இந்த மக்களுக்கு எத்தனை 1000 கோடி கொடுத்துருக்கு? இந்த 900 கோடி சொல்லாதீங்க, இது ஏற்கனவே கொடுக்கப்பட வேண்டிய நிதி தான். மழையே இல்லைனாலும் வந்திருக்கும் சார். இல்லை, என்ன ஒதுக்கிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. இல்லை பேசுறேன், நீ கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இப்போ அவங்க சொன்னது வந்து இந்த நேஷனல் டிசாஸ்டர்ன்றது அறிவிக்க முடியாதுன்றது கான்செப்ட்லாம் அவங்க சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, இதை விட தெரிந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, இது டிசாஸ்டர் தான், இந்த மாதிரி தேசிய பேரிடரை அறிவிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் அவங்க சொல்றாங்க. சரி, திரும்ப வந்து திருத்தி பேசக்கூடாது. அது அவங்க வந்து இது வந்து பேரிடர்லாம் அவங்க எதுவுமே சொல்ல, இதை வந்து நேஷனல் கெலாமிட்டி, நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அந்த அந்த கன்வென்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவங்க சொல்றாங்க. இருங்க, ஐயநாதன் பதில் கேட்டுக்கிட்டேன் சார். சொல்றது நேஷனல் கலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்டு NCCF அப்படின்றது இருக்குல்ல. ஆமாம், அதில் தானே நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க, அதில் தானே மாநில அரசு அலோகேட் பண்ணுது. அப்போ கலாமிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அந்த ஃபண்டை நீங்கள் எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? கொடுக்க முடியாது, கொடுக்க தேவையில்லை. கலாமிட்டின்றதே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்லையா சார்? கலாமிட்டி அவங்க ஒத்துக்குறாங்க சார். அவங்க தெளிவா சொல்ல, இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை பாருங்க சார், அவங்க சொல்லக்கூடிய சார், அவங்க சொல்றதே என்ன சொன்னாங்க, என்னோட அறிவிக்குங்கன்றாங்க. அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை, இது எக்ஸ்பிளிசிட்டா அறிவிச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? என்ன பாயிண்ட் சொல்றேன், சிவியரிட்டி அதுதான் முதலமைச்சர் சொன்னது. கடும் பேரிடர் என்று அறிவிக்க வேணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இல்லாட்டி ஏன் உங்களுடைய மத்திய குழுக்கள்லாம் வந்துட்டு இங்க வந்து புரோட்டோகால் சார், புரோட்டோகால் வந்துட்டு நீங்க எல்லா இதுக்கு அதான புரோட்டோகால். இது வறட்சினால புரோட்டோகால் மத்திய குழு தான் வருது. நவநீத் ஐயா கொஞ்சம் இருங்க, இன்னொரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். இருங்க, நான் முடிச்சிட்ட உடனே நீங்க சேர்த்தே சொல்லலாம். அதாவது மத்திய குழு வந்துட்டு ஆராய இங்க வர்றதை நான் அப்ஜெக்ட் பண்ணல, அது கரெக்ட் ப்ரொசீஜர், புரோட்டோகால், வாட் எவர் யூ சே. ஆனால் அந்த பேரிடர் குழுக்கள் வந்துச்சு, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் அந்த டீம் எல்லாம் இங்கே வந்துச்சு, இல்லாமலாம் வந்துச்சு உடனே. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு எவ்வளோ பேரை நம்ம சேவ் பண்ண முடிஞ்சது, எவ்வளோ பேர் என்ன ஆனாங்க, எவ்வளோ வீடுகள் அழிஞ்சுது. அப்போது எல்லா குறையும் எதிர்த்து சொல்கிறீங்க. 1.5 லட்சம் கண்ணாடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது தாமிரபரணியில் அப்படின்றீங்க, அது எல்லா இடத்தையும் மூழ்கடிச்சுதுன்றீங்க, சொத்துக்களெல்லாம் போயிடுச்சுன்றீங்க. பிரதமர் வந்துட்டு அந்த சொத்துக்கள், வாழ்வாதாரங்கள், உயிர் எல்லாத்தையும் போனதுக்காக வந்துட்டு அவர் வருத்தப்படுறாரு அப்படின்னோம்னா, தமிழக அரசு கேட்ட 20,000 கோடி இருக்கட்டும், 5,000 கோடியை ஒதுக்கி உடனடியாக வந்துட்டு அந்த பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டு இனிஷியலாக ஒரு ஃபண்டை கொடுத்துட்டு நீங்க இறுதிப்பட்டு பண்ணுங்க அப்படின்னோம்னா மக்கள் இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. ஐயா சார் என்ன சொல்றாங்கன்னா, நான் தமிழ் மக்களோடு இருக்கிறேன், துயரத்தோடு இருக்கிறேன், எனக்கு ரொம்ப வேதனை இருக்குன்னு ஐயா பிரதமர் அவர்கள் சொன்னால் நீங்க என்ன கொடுக்கணும்? இல்ல அதை திரும்ப சொல்ல, நான் என்ன சொல்றேன், தர முடியாதுன்ற மறுப்பு இல்லை, ஆய்வு செய்து உங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க. இதுல என்ன பிரச்சனை? ஏன் பயப்படணும்? உங்களுக்கு மடியில பயம் இல்ல, கையில ஒண்ணு கிடையாது, கணக்கு நீ காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, அசஸ் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க கொடுக்காத போயிட்டீங்கன்னா கூட இந்த தமிழக அரசு கொடுக்கத்தான் போகுதுங்க, அது ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு இந்திய ஒன்று ஏன் நேஷனல்ன்ற பேர் வருதுன்றதை நான் சொல்லிடுறேன், விளக்கிடுறேன். ஏன்னா விவரம் தெரியாதன்ற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறது நவநீத் தப்பு. நேஷனல் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, இந்த ஃபண்டு வந்துட்டு ஒரு கலெக்டிவ் அப்படின்றதுக்காக தான் நேஷனல்ன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலெக்டிவ் அது. நேஷனல் அப்படின்றது இந்த அமைப்பு, ஒன்றியம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு உட்பட்டு கான்ட்ரிபியூட்டரின்றதுக்காக நேஷனல் அப்படின்னு, இல்லாட்டி சென்ட்ரல் கலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு இருந்திருக்கும். அப்போ அது கான்ட்ரிபியூட்டரி இருந்ததுனால தான் அது நேஷனல். நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்றது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா, இதை கலெக்டிவாக ஒன்று சேர்ந்து நம்ம முன்னெடுக்க வேண்டியது. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நான் விளக்கி பேசுகிறேன். கரெக்ட். எனவே
நீங்க ஆனா நிர்மலா சீதாராமன் புரியாம நான் நேஷனல் டிசாஸ்டர் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் நேஷனல் டிசாஸ்டர் அறிவிக்க மாட்டேன்னு சொல்றாங்க சார். ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க சார் டெல்லியில. நீங்க நான் முடிச்சிடுறேன் சார். சார் என்ன சொல்றேன், விவரம் தெரியாமலே பேசிட்டு இருக்கோம். நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் சார். என்னோட டைம்ல முடிச்சிடுறேன். சொல்லுங்க. ரெண்டு விஷயம் ஃப்ரீயா எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் டைம் இருக்கு. சரி, இப்போ இவங்க சொல்ற மாதிரி இவங்க கேட்கறாங்களோ இல்லையா, இந்த 950 கோடி ரூபாய் வந்திருக்கு. இப்போ 950 கோடி ரூபாய்க்கு நீங்க கட்டுமான பண்ணி வந்திருந்தா நீங்க எவ்வளவு சேவ் பண்ணிருக்கலாம்? அதை என்ன பண்ணீங்க? இப்போ அதுக்கு ஒரு பதில் இருக்கணும். 950 கோடி இப்போ 900 கோடி வருஷம் வருஷம் ஐயா. கொடுக்குறாங்க. இல்ல சார், அது இந்த வருஷம் வருடம் மத்திய அரசு தொகுப்பிலிருந்து வரக்கூடிய நிதி தானே. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. 1486 கோடி ரூபாய் சென்னைக்கு ஏற்பட்ட இழப்புக்காக இதுவரை கொடுக்கப்பட்டது ஐயா. அந்த வந்த அமௌண்ட்டுக்கு நீங்க திரும்ப வந்து வானிலை அறிக்கை வந்து சரியில்லைன்னு தான் புலம்புறீங்களே தோத்து. வந்த அமௌண்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, இப்போ என்னன்னா திமுக அரசு 6000 கொடுத்து அரசியல் பண்றது உண்மையான்னு எடுத்துக்கிடுவோம். அது உண்மைதான், அரசியல் செய்வார்கள். நான் என்ன கேட்கிறேன், திமுக அரசு அரசியல் செய்ய வேண்டும். அவர் ஐயா சொல்கின்ற போது நேஷனல் என்கின்ற வார்த்தை பெடரல்ல இணைத்ததுதான் நேஷனல். தேசியம் என்ற வார்த்தை தனித்துவமாக அல்ல. அப்படி இருக்கின்ற போது அந்த தேசியத்திற்குள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தேசியத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மைய அரசு சார், நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க தரப்போகிறது இல்லைன்னு சொல்லவில்லை. ஒன்று, இதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் நேஷனல் டிசாஸ்டர் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்ல பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் விட்டுருங்க, வேற மாநிலத்தில் வந்து கலாமிட்டி எதுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்க, போபால் விஷவாயு வந்து நேஷனல் டிராஜடி அறிவிச்சாங்களான்னு சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க, கொடுத்தாங்களா சொல்லுங்க. 84 அறிவிச்சாங்களா சொல்லுங்க. அதை நேஷனல் டிராஜடி அறிவிச்சாங்க. யூனியன் கார்பைடு விட ஒரு பெரிய உலகத்துல பெரிய டிசாஸ்டர் எங்கேயுமே நடந்திருக்க முடியாது. அதுக்கு அறிவிச்சாங்களா சொல்லுங்க. இருங்க ஐயா, இருங்க, இன்னொரு பாயிண்ட். என்னோட பாயிண்ட் ஆண்டர்சனை தப்பி விட்டது அர்ஜுன் சிங் என்பது எங்களுக்கு தெரியும். இல்ல, நான் இத முடிச்சிரேன் சார். என்னோட பாயிண்ட் முடிச்சிரேன். நீங்க இன்னொரு வளர்ச்சிக்காகன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரெண்டாவது கட்டத்துல பேசலாம். அந்த பாயிண்ட்க்கு சேர்த்து முடிச்சிரேன். இந்த டிஃபென்ஸ் காரிடார் வந்து எதிர்த்தாங்க. இதே திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது டிஃபென்ஸ் காரிடாருக்கு வந்து அவ்வளோ வந்து இங்க அந்த நடந்த போது இங்க பெரிய ஒரு சர்வதேச இந்த டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும்போது நடத்த விடாம கருப்பு கொடி காட்டி அவ்வளோ வந்து பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு அதே டிஃபென்ஸ் காரிடார் திருச்சியில ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் வந்து 3681 கோடி ரூபாய் வந்து ஃபண்ட் வந்து தமிழக அரசுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. அக்ராஸ் தமிழ்நாடுல 5 இடத்துல வந்து 3681 crores வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து மொத்த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 11,794 11,794 கோடி ரூபாய். இப்ப எந்த வந்து டிஃபென்ஸ் காரிடார் எதிர்த்தாங்களோ அந்த டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டில் அமைக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஒரு பரிந்துரை, அதாவது வந்து மியூச்சுவல் கன்சென்சஸ்ல MOU போட்டு சைன் பண்ணிருக்காங்க. சோ எதுக்கு சொல்ல வர, வளர்ச்சியை நோக்கி இப்போ போட்டாதான் சார். இன்னும் இப்போ காமராஜர் மதிய உணவு திட்டம் கொடுக்கும்போது எல்லாரும் வந்து இது வந்து எப்படி ஒரு 500,000 provide allocation for the Tamil Nadu na, it's not only the state government but also ஒரு நேஷனல், ஒரு தேசம் வளர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு என்று சொல்ல முடியாது, தேசியத்தோடு இணைந்து தமிழ்நாடு வளர்ந்திருக்க வேண்டும். இல்ல சார், நான் என்ன தமிழ்நாடு தேசியம் என்று பிரிப்பதே தவறு. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப கேட்டதுக்கு அரசியலா வளர்ச்சியான்னு கேட்கும்போது டிஃபென்ஸ் காரிடருக்கே கொடுக்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் வந்து எதிர்த்த அந்த டிஃபென்ஸ் காரிடருக்கு நீங்க அதே இதுல வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இல்லையா, 2014 தமிழகத்துக்கு எவ்வளவு நிதி வாங்கி இருக்காங்க, 2019 வரைக்கும் 23 வரைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு, அதை கவுண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். பாயிண்டா சொல்றேன் சார். அவரு என்ன சார் சொல்ல கரெக்ட் தான். இட் இஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் XX தான் கேஸ்லேயே இருக்கு. நான் கேட்குறேன், அம்பேத்கர் எழுதின புஸ்தகத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கிற புஸ்தகத்தில் யூனியன்ற வார்த்தை ஒன்றியம் அப்படின்ற இருக்கா? அம்பேத்கர் எழுதின புஸ்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து PM கேர்ஸ் பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், HRNC எடுத்துங்க, இந்து சமய அறநிலையத்துறை தணிக்கைக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. PM கேர்ஸ் ஃபண்ட் வந்து இஸ் ஆடிட்டட் பை SRAC அசோசியேட்ஸ். இட்ஸ் அன் ஆடிட்டட் அக்கௌண்ட்டு. போய் பொதுத்தளத்தில் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம விவாதத்துக்கு வரலாம். பொது தளத்தில் இருக்கிறது இட் இஸ் ஆடிட்டட் பை SARC அசோசியேட். அதுக்கு வந்து ட்ரஸ்டீஸ் யார், சொசைட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அதாவது வந்து எல்லாருமே வந்து பணக்காரங்க கிடையாது, யாரெல்லாம் வந்து சொசைட்டியில் இருக்கிற அவங்களா தான் வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்லேருந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம். அதனால் அந்த ஆடிட்டட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, இந்த இடத்துல வந்து கால் போச்சு, அங்கே 4 நாள் போச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசுவோம். அது வந்து நான் இப்போ என்ன திரும்ப மக்கள்கிட்ட இந்த PM கேர்ஸ் ஃபண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஆடிட்டர் இல்லைன்னு இப்போ சொல்லுங்கள், நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், வாக் அவுட் கூட பண்ணிக்கிறேன். ஆச்சா, அடுத்த பாயிண்ட் வந்து சார் ஒன்று சொன்னார், இந்த ஹால் பற்றி ஒன்று சொன்னார். சார் நான் முடிச்சிடறேன் சார், நீங்கள் இப்போ அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அப்புறம் ஃப்ரீயாக பேசுங்க. அதெல்லாம் நான் வேற போக வேண்டியிருக்காங்க.
பிஎம் கேர்ஸ்னு சொல்லிட்டு இந்தியானுடைய லோகோவும் போட்டுட்டு இதுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு அலுவலகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே, ஒரு இந்திய குடிமகனா உங்களால அந்த ஒரு பெரிய பொய்யை ஏத்துக்க முடியல? நான் கேக்குறேன், முடியும்னு இல்ல, நான் கேக்குறேன், பொய் கிடையாது. வேற என்ன? பிஎம் நான் என்ன கேக்குறேன், பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்னு இருந்துரு, அதுல யாரெல்லாம் போர்ட் ஆஃப், அதுல யார் ட்ரஸ்டியா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஏங்க சார், நீங்க சொல்லுங்க சார். பிஎம் கேர்ஸ் பத்தி நீங்க சார், நீங்க பிஎம் விளக்கிட்டு ட்ரஸ்ட் சார், பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல யார் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்தாங்க? யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. பிஎம் கேர்ஸ் பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல யார் இருந்தாங்க தெரியுமா? காங்கிரஸ் தலைவர் இருந்தாங்க. ஒரு இந்தியாவுடைய பிரதமர். அப்போ உங்களுக்கு பதில் இல்ல. காங்கிரஸ் உங்களுக்கு பிஎம் கேர்ஸ் பத்தி பதில் இல்ல. டாடா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் 3 பேர். யார் வேணாலும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மாத்தினாங்க. இத காங்கிரஸ் தலைவர் பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல சொல்லி ஒரு மாத்தினாங்க. இந்தியாவுடைய லோகோ போட்டுட்டு அத வந்து ஒரு ட்ரஸ்ட் இதுக்கு பிரதமருக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்றதுன்றது இந்த நாட்டின் மீது நீங்க செய்த பெரிய மோசடி. அத நீங்களே ஏத்துக்கிறீங்க. அத நீங்க ஏத்துக்கிறீங்க. அந்த ஆடிட் ரிப்போர்ட் காமிங்க. அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல பேசுங்க. ஏன் பேச உங்களுக்கு நீங்க ஆடிட் ரிப்போர்ட் பேசுங்க நான் சார். கேக்குறது ஆத்தென்டிகேஷன் சொல்லுங்க சார். ஆத்தென்டிகேஷன் சொல்லுங்க சார். ரிப்போர்ட் சொல்றீங்களா? பிஎம் கேர்ஸ்னு சொல்லிட்டு ஆடிட் ரிப்போர்ட்ல சொல்லுங்க தப்பு இருக்குன்னு. சிஏஜி ரிப்போர்ட் தூக்கின் பேசுறீங்க. 35,000 கோடி இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அதுக்கு அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது அப்படியே இருக்கட்டும். எப்படி விடுவீங்க? எப்படி விட்டுருவீங்க? தணிக்கை கூட காமிக்கிறது பயப்படுறாங்க. உண்டியல போற காசு கணக்கு கூட காமிக்கிறது துப்பு இல்ல. அறநிலையத்துறைக்கு சார் பேசுறாரு. ஆடிட் ரிப்போர்ட் காமிங்க. அப்ப ஆடிட் அப்படின்றது கேள்வி எடுப்பவங்க கிட்ட இருக்கணும். நவநீத், கேள்வி எடுப்பவங்க கிட்ட இருக்கணும் சார். அப்பதான் சொல்ல வரேன். நீங்க அது என்ன காமிங்கன்ற நான் அதான் சொல்ல வரேன். நீங்க சொல்லுங்க. பிஎம் கேர்ஸ் எப்படி சொல்லுங்க. பிஎம் கேர்ஸ்ன்றது ஆடிட் ரிப்போர்ட் இல்லன்னு சொல்லுங்க. ஏன் அது ஒத்துக்க மாட்டேன்றீங்க? எது ஆடிட் ரிப்போர்ட் சார்? பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு ஆடிட் ரிப்போர்ட் சார். நான் என்ன கேக்குறேன்னா யார் சார்? சிஎஜ் தானே? சிஎஜ் பண்ணாரா சார்? இருங்கயா சிஎஜ் பண்ணாரா? சிஎஜ் தானே சார் பண்ணாரு? நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க. பிஎம் கேர்ன்றது இன்டிவிஜுவல் தான். எஸ் இன்டிவிஜுவல். அப்புறம் ஏங்க பொதுத்துறை நிறுவனங்கள்ட்ட இதெல்லாம் வசூல் பண்றீங்க? சார் இப்போ அடுத்து நீங்க போடுங்க. பொதுத்துறை நிறுவனங்கள்ட்ட ஏன் வசூல் பண்றீங்க? இல்ல நான் சொல்றேன் ஆடிட் ரிப்போர்ட் பப்ளிக் ஆடிட் ரிப்போர்ட் எனக்கு கூட நம்ம ஆடிட் ரிப்போர்ட் எல்லா வருங்க. ஆடிட் ரிப்போர்ட் ஆடிட் பண்ணது யாரு சார்? ஆடிட் இந்தியன் கவர்மெண்ட். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க சார். இந்தியன் கவர்மெண்ட் ஆடிட் பண்ணுச்சா? இந்தியன் கவர்மெண்ட் ஆடிட் பண்ணுச்சா? இந்தியன் கவர்மெண்ட் ஆடிட் பண்ணுச்சு அப்படின்னா எப்படி பிஎம் கேர்ஸ் சம்பந்தம் ரிப்போர்ட் ஆடிட் ரிப்போர்ட் வராம எப்படிங்க பிஎம் கேர்ஸ் இருக்கும்? சார் எதுக்கு சார் ஆர்டிஏ பப்ளிக்ல இருக்குல்ல? ஏங்க பப்ளிக் சொல்லுங்க. முடிச்ச சார் நான் ஒன்றும் நீங்க சொல்ல பாயிண்ட் நானே ஏத்துக்கிறேன். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் பிஎம் கேர்ஸ் இருக்கு, பார்த்துட்டு சொல்லட்டும். அதுதான் என்னோட பாயிண்ட். அதில் தப்பு இருக்குன்னா தப்புன்னு நானும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னதுக்கு ரெண்டு ஆடிட்டட் ரிப்போர்ட்ன்றதே கூட சென்சார் பண்ணி தான் ஆடிட்டட் ரிப்போர்ட் வரும். நீங்க எல்லாமே வராது. இல்ல நான் என்ன சொல்ல பொது தளத்துல இருக்குன்ற பொது தளம் மீன்ஸ் என்னங்க? நீங்க அது ஆர்டிஐல கொண்டு வர வேண்டியதானே? நீங்க நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள்ட்ட இருந்து வசூல் பண்றீங்க. அதுதான் இருக்குன்ற பப்ளிக் கம்பெனிட்ட இருந்து பொதுமக்களுடைய கம்பெனிட்ட இருந்து வசூல் பண்றீங்க. கட்டாய வசூலே பண்ணிருக்கீங்க. பண்றப்ப சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாம் அது கொடுக்க சொல்றீங்க. அதுல இருக்கு. அப்படிங்கறப்ப பப்ளிக் இல்ல நான் என்ன சொல்றேன், தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. மக்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா தெரிஞ்சிக்க வேண்டியது? எல்லாரும் இருக்குன்னு அக்கவுண்ட் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் கொண்டு வராங்க. ஆர்டிஐல கொண்டு வந்தறதுக்கு என்ன? சரி இப்போ வாங்க நம்ம டாபிக் முடிய போகுது. அடுத்து சார் ஒன்னு சொன்னாங்க. HAL நிறுவனத்தை பத்தி சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து 2023ல வந்து 141 கோடி ரூபாய்க்கு மொரீஷியஸ்க்கு வந்து HAL இருந்து ஹெலிகாப்டர் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து BHAL நிறுவனத்தை பற்றி சார் சொன்னார். வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்றது வந்து BHAL நிறுவனத்துக்கு தான் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. 80 ட்ரெயின்கள் வந்து இதுக்கு ஆர்டர் கொடுத்துப்பட்டிருக்கிறது. அதோட ஒரு ட்ரெயினோட விலை வந்து 120 கோடி ரூபாய். அப்போ நீங்கள் பார்த்துங்க. ஸோ எப்படி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த இடத்துல ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது வந்து சுயசார்பற்ற, அதாவது வந்து இந்தியாவே அப்படி சொந்தமாக இருக்கணும் அப்படின்றது இருக்கிறதுனால இந்த திட்டங்களை வந்து இங்கே இருக்கிற கம்பெனிஸ் அலோகேட் பண்ணுறாங்க. இதனால எவ்வளோ MSMEs வந்து வளர்றாங்கன்றது நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஒரே ஒரு பாயிண்ட்டு சாரும் சொல்லியிருந்தாரு, இவரும் சொல்லியிருந்தாரு. அதில் என்ன அந்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், முக்கியமான மைல்கல் என்ன, இந்த அரசோட மைல்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான ஒரு தனி அமைச்சர். அதை சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் கோட் பண்றாரு. இது வரைக்கும் எந்த பிஜேபி இதுக்கு முன்னாடி இருந்தப்பவும் கூட சரி, இந்த வாட்டி தான் வந்து மீனவர்கள் நலன், அவங்களே ஒரு விவசாயிகளாக நினைத்து அவங்களுக்கு என்ன விவசாயிகளுக்கு என்ன ஒரு இது இருக்கிறதோ, கட்டமைப்பு இருக்கிறதோ, அதுக்கு ஈக்குவலன்ட் கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மீனவர்களுக்கான ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மீனவர்கள் தாக்கப்படுறது எவ்வளோ கம்மியாக இருக்கிறது. ஸோ இப்போ கூட பாருங்கள், கத்தாரில் பிரச்சனை வந்தப்போ வந்து மரண தண்டனை வாங்கப்பட்டவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர் இருக்கிறனால தான். லாஸ்ட் பாயிண்ட்டு, இப்போது இங்கே சென்னை மழை வெள்ளத்தில் அம்பத்தூரில் MSME வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அப்போது நிதி அமைச்சர் இன்னும் கூட தண்ணி வடி இல்லை. நிதி அமைச்சர் என்ன சொன்னாங்க,
நாங்கள் இமீடியட்டாக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் அங்கே ஸ்பாட்டுக்கு அமிச்சாச்சு, அவங்களோட கிளைம்லாம் வந்து விசாரித்து உடனே டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிங்க தான் அவங்க பணம் தான் அவங்க தான் கட்டியிருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. இப்போ அவங்க கேட்கலாம் இல்லையா, நாங்கள் கட்டினவைக்கு காசை கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணி மிச்சத்தை கொடுக்கலாம் அந்த கம்பெனி கேட்குறாங்களா? கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள் கிளைம் அமௌண்ட்டை ஃபுல்லாக அசஸ் பண்ணிட்டு கொடுங்கன்றாங்க.